திரு சாட்டை துரைமுருகன் சொல்லியிருக்காரு, இனிமே தான் சூடு பிடிக்க போகுதுன்னு. சூடு பிடிக்க போகுதுன்னா தயவு செஞ்சு இளநீ வாங்கி நல்லா குடிங்க. வெயில் நேரத்தில் தர்பூசணி பழம் சாப்பிடுங்க. நீராகாரமாக ஏதாவது எடுத்துக்கோங்க, சூடு பிடிக்காது. அதே மாதிரி அடுத்தவங்க மேலே இப்படி வஞ்சனை பண்ணாதீங்க, சூடு பிடிக்காது. வெயில் காலமாக தான் இருக்குது, சூடு பிடிக்க தான் செய்யும். இனிமேல் அக்னி நட்சத்திரமில் சூடு பிடிக்க தான் செய்யும். அதனால் இளநீ, தர்பூசணி பழம், அப்புறம் நீராகாரமாக நீர் சத்தாக எது இருக்கோ அதெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா சர்பத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா சூடு பிடிக்காது, சரிங்களா? அரசியலில் சூடு பிடிக்கிறத நாங்கள் பார்த்துக்குருவோம், சரிங்களா? சட்டசபைக்குள்ளே பேசுகிறத நாங்கள் பார்த்துக்குவோம். ஒவ்வொரு மானியத்துலேயும் மானிய கோரிக்கையெல்லாம் வைக்கிறப்ப சட்டசபைக்குள்ளே நாளே கடிதம் கொடுத்துருவாங்க. அந்த கடிதத்துக்கு அமைச்சர் பதில் சொல்லுவார். அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. மறுநாள் எழுதிட்டு போயிடுவாங்க. நீ என்ன பத்திரிக்கையாளராக உள்ளே கேள்வி கேட்க போகிறீங்க, குறுக்க மறு கேள்வி கேட்டு அங்கே பதில் சொல்ல முடியாமல் தவிக்க போகிறாங்க? அப்படிலாம் கிடையாது. ஏன்னா சட்டசபைக்கு போனால் தானே உங்களுக்கு சட்டசபை பற்றி தெரியும், சரிங்களா? அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நல்லா தண்ணி பழம் சாப்பிடுங்க, சர்பத்து சாப்பிடுங்க, சூரி சொல்கிற மாதிரி சர்போத்து சாப்பிடுங்க, இளநீ சாப்பிடுங்க, சூடு பிடிக்காமல் இருக்கும்.